தோளினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக வந்து பிறந்த தர்மஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தார். நீ பிறந்த நேரமா? அவர் பிறந்த கிரகம் எப்பேற்பட்ட கிரகம் தெரியுமா? சுவாமி பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பவரண பஞ்சமி கடக லக்கணத்தில் இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோ ஆதியில உள்ளவர்க்கு ஐயனார் என்றோ சுவாமி ஐயனார் ஐயனார் ஆரிகர சுதன் ஐயனார் சுவாமி ஐயனார் ஐயனார் ஆச்சங்கோவில் ஐயனார் சுவாமி ஐயனார் ஐயனார் ஆரியங்காவ் ஐயனார் சுவாமி ஐயனார் ஐயனார் உளத்து புலை ஐயனார் சுவாமி ஐயனார் ஐயனார் எருமேலி தர்மசாஸ்தா சுவாமி ஐயனார் ஐயனார் சபரிமலை ஐயனார் சுவாமி ஐயனார் ஐயனார் தர்மஞான சாஸ்தாவா அவர் பொன்னால பூணூலா பொன்பதித்த தாழ்வடம்மா வெள்ளியால பூணூலா வெங்கலத்தால் தாழ்வடம்மா மாணிக்கத்தால் பூணூலா அந்த தர்மஞான சாஸ்தாவுக்கு மரகதத்தால் தாழ்வடம்மா ஆனப்புழை கூட்டத்தோடு எங்க கருப்பசாமி வாசலில ஆனப்பட குதிரப்பட ஐயங்காட்சி வெப்படையா முன்படையா பின்படையா அந்த தண்டியழு பெரும்படையா எங்க கருப்பசாமி வாசலில ஐயனுக்கும் ஐயனாக அரிகர புத்திரனா சாஸ்தா பிறந்தாரே நம்ம சங்கடங்கள் தீர்த்திடவே ஐயன் வந்து பிறந்தாரே அகிலமெல்லாம் காத்திடவே சாஸ்தா பிறந்த போது தாய போடுங்கம்மா ஒரு குலவ பொன்னான மணிக்குலவ இப்ப யாரு குழம்பு போடுதாங்களோ அவங்களுக்கு எங்க அண்ணன் 100 ரூபாய் இப்ப கொடுப்பான். யாரு குழம்பு போட்டாலும் 100 ரூபாய். தாத்தா வந்து அழகா குழம்பு போட்டாங்க. தாத்தாவுக்கு முன்னால பெண்கள் நாம குழம்பு போடலன்னா கேவலம் நமக்கு தான். அதனால தாத்தாவுக்கு கண்டிப்பா 100 ரூபாய் அண்ணன் கொடுத்துருவான். தாத்தா குழம்பு போட்டது மாதிரி ஒரு குழவையாவது இப்ப நீங்க போடணும். தாய போடுங்கம்மா ஒரு குலவ பொன்னான மணி குலவ இன்னும் நல்ல ஒரு குலவ இருவாயும் பூச்சொரிய முக்கா முக்கா 3 தேரம் நீங்க முதற்குள்ளவை போடுங்கம்மா அந்த தர்மஞான சாஸ்தாவுக்கு ஐயனுக்கும் மெய்யனாக ஐயா மெய்யனாக வந்து அவதாரோ அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக என் கருப்ப சுவாமி வாசலிலே அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக அரிகர புத்திரனாய் என் தர்மஞான சாஸ்தா வந்து அவதாரம் செய்தாரே. தானாகிய பொண்ணு வள்ளி கைலாசத்து ஐயோ கைலாசத்து
கற்கன் சிவமாலும் கொழுவேறும் அங்கே ஆதி வெள்ளி எனும் கைலாசத்தில் சுவாமி அரணோடு பார்வதியும் கொழுவேறினாள் இந்திர லோகமெனும் பட்டணத்தில் அங்க இந்திரன் சந்திரனும் கொழுவேறினார் சத்திய லோகமெனும் பிரம்மலோகத்தில் அங்க சதுர்முகன் சரஸ்வதியும் கொழுவேறினாள் அங்க வளரும் வைகுண்ட ஸ்தலமாதே வளரும் வைகுண்ட ஸ்தலமாதே மாயோன் வஜ்ஜமலட்சுமியும் சுவாமி 30 தேவர்கள் 48,000 கோடி அகஸ்திரரோடு புலந்தீசர் அங்க அழகு கலை கோட்டு மாமூனே அமரர் தேவரோடு முனிவர்கள் அங்க அட்டதுக்கு பாலகரும் கொழுவேறினார் யானை முகத்தொந்தி கணபதி என் அப்பன் 6 முகத்துடனே வேலவன் அங்க சுடரும் ஒளிவிதனில் நாரேதரோ ஜோதி மார்க்கண்டையன் கொழுவேறினார் அங்க நந்தி படைகளோடு பூதேங்கள் நந்தி படைகளோடு பூதேங்கள் கைலையில் 4 லட்சம் கோடி அப்பேர்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சங்கரன் சிவபெருமாளோடு ஆதி கைலாசத்தில் இன்னும் யார் யாரெல்லாம் கொழுவரெந்து வருகின்றார் ஆகாயத்தில் சூரியனோ ஆகாயத்தில் சூரியன் அன்பு குளிர் சந்திரர் ஆகாயவாணியோடு ஆகாய அன்னை கங்காதேவி அங்கே கொழுவிருக்கும் நாளையிலே கைலாச வாசலில் கடவுளான பகவானுக்கு தெய்வலோக ரம்பைய திருநடனம் ரம்பையவ வருவாளா நடனங்கள் ஆடுவாளா ஊர்வசிய வருவாள் உல்லாசமா மேனகைய வருவாள் மிருதங்கமும் போடுவாள் சரஸ்வதி வருவாள் சரஸ்வதி அம்மா சங்கீதங்கள் அப்பேர்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சங்கரன் சிவபெருமாள் நீலகண்டன் கரைக்கண்டன் காலகண்ட மூர்த்தி என்றும் அழைக்கப்பட்ட சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாசூலன் காலாகலன் காமதக்கண்ணன் கண்கண்ணன் திருநயன் திகம்பரன் திரிசூலன் தில்லை அம்பலன் திருநீல கண்டனாகிய சிவபெருமாள் யானை தோல் ஓர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு
உமா மகேஸ்வரியோடு உடையவன் பகவான் கையிலே குழுவருந்து வருகின்றார். அப்படி குழுவருந்து வரக்கூடிய சிவபெருமாள் ஈரேழு 14 உலகத்தை படைத்தார். இந்திரலோகம், மந்திரலோகம், வாயுலோகம், வருணலோகம், சக்தி லோகம், வைகுந்த லோகம், பிரம்மலோகம், சக்தி லோகம், சிவலோகம், தனலோகம், பூலோகம், இப்படி ஈரேழு 14 உலகத்தை படைத்து 224 புவனங்களை படைத்தார். 7 சப்தாசாரங்கள் ஆகப்பட்ட கடல்களையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழும் சிசுவையும் படைத்து முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியையும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மனுக்களை சிவன் படைத்தார். கல்லுக்கு ஓர் அறிவு, புல்லுக்கு ஈரறிவு, மண்ணுக்கு 3 அறிவு, மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் 4 அறிவு, 4 கால் கொண்ட மிருகங்களுக்கெல்லாம் 5 அறிவு, மானிட மனிதர்களாகப்பட்ட நாமளுக்கு மட்டும்தான் 6 அறிவை ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். யாருக்கெல்லாம் இருக்குன்னா மனுஷங்களா பிறந்த எல்லாத்துக்குமே 6 அறிவு இருக்கும். அட வச்சுட்டாங்களா? அதையும் விட்டு வைக்கலையா? சரிதானே. ஊருனா சந்தையில தானே வைப்பாங்க. தக்காளி 10 ரூபாய்க்கு, கேரட் 10 ரூபாய்க்கு, 10 ரூபாய்க்கு. சரிதானே. அப்படி 6 அறிவை படைத்து ஆண்டவன் நாம எல்லோருக்கும் மூவாசையை படைத்தார். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்பார்கள். 6 அறிவை படைத்து மூவாசையை கொடுத்து நாம எல்லோருக்கும் எஞ்சான் உடம்பையும் படைத்து அதிலே ஒரே ஒரு ஜான் கும்பியை தான் ஆண்டவன் படைத்தார். எஞ்சான் உடம்புக்கு தகுந்தபடி ஒரு ஜான் வயிற்றை படைத்தார். ஒரு ஜான் வயிற்றுக்கு உலக மக்கள் எல்லாம் படாத பாடுபடுதோம். ஊரா அலைதோம்னா சும்மாவா அலைத? 3 நாளும் சாப்பாடு கழிஞ்சிரும், டீ குடி செலவு கழிஞ்சிரும், பீடி செலவு ஆயிக்கிடும்ல. அப்படிங்கும்போது அதனால எஞ்சான் உடம்பை கொடுத்து ஒரு ஜான் கும்பியை படைத்து படைத்த மானிட மக்கள் எல்லாம் இப்பூமியில் வாழ வேண்டுமே என்று ஆண்டவன் நாம எல்லோருக்கும் இந்த பூலோகத்தை படைத்தார். இந்த பூலோகத்திலே மிகவும் ஒரு முக்கியமான நாட்டை படைத்தார். அது எந்த நாடு தெரியுமா? நாட்டிலேயும் நல்ல நாடு, நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, புகழும் நாடு, கோடமாலை ஒளியும் நாடு, ஒளியும் நாடு, குளிர்ந்ததென்றல் வீசும் நாடு, வீசும் நாடு, மாதம் 3 மழை ஒளியும், மழை ஒளியும், வருடம் 3 பூவிளையும், அங்க வருடம் 3 பூவிளையும், அங்கே தேனிருந்து தேன் சொரியோ, தென்றல் வீசி கனி சொரியோ, கீரிகளும் பாம்புகளும் கீர்த்தனைகள் செய்திடுமா, அங்க பசுக்களும் புலிகளுமா, பசுக்களும் புலிகளும் ஓர் படித்துறையில் நீராறு அங்க கட்டுமூறு களம் இறங்கும், கதிர் உலக்கு நெல் விளையோ, பருவத்தாலே அறுத்துவர மருதாளும் பகிராகும்,
மடை திறப்பா சுரணம் கொண்டு நெல் விதைப்பா அந்த வயலெல்லாம் நெல் விளையோ வரப்பு எல்லாம் வலுத்துதிரும் யாருத்து வந்த தாளதிலே யாருத்து வந்த தாளதிலே அங்க ஐகடந்தை கூடை கட்டும் அங்கே மாடு கட்டி போரடித்தா மாளாது சென்னல் என்று குதிரை கட்டி போரடித்தா குவியாது சென்னல் என்று அங்கே யானை கட்டி போரடிக்கும் யானை கட்டி போரடிக்கும் அழகு அயோத்தி மாம்பட்டணந்தா மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று குதிரை கட்டி போரடித்தால் குவியாது சென்னல் என்று யானை கட்டி போரடிக்கும் அழகு திருநாடதுதான் அதுதான் எழுகடலால் சூழப்பட்ட சரையூ நதிக்கரை பக்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய கோசலை நாடு என்று அழைக்கக்கூடிய அயோத்தியாபுரி பட்டணம் கோசலை நாடு என்று அழைக்கப்பட்ட அயோத்தி மாவட்டணத்திலே சூரியகுல வம்சத்திலே வந்துதித்தவர்கள் அதாவது சூரிய பகவானுக்கு மனைவிமார் 4 பேர்கள் சங்கை என்றும் பிரதை என்றும் ராகினி என்றும் சகாதேவி என்றும் அப்படி 4 பேர் 4 மனைவிகள் வம்சத்திலே வந்து பிறந்தவர் தான் 32வது தலைமுறையிலே வந்து பிறந்தவர் தசரத ராஜ மன்னன் சூரியகுல வம்சத்திலே 32வது தலைமுறையிலே அரசாளக்கூடிய தசரத ராஜ மன்னன் தசரத ராஜ மன்னனுக்கும் மனைவிமார் 3 பேர் கோசலை கைகேசி சுமித்ரா தேவி மனைவிமார் 3 பேரோடு அந்த அயோத்தி மாவட்டணத்திலே தசரத ராஜ மன்னனும் மன்னவனும் தேவியும் மனமகிழ்ந்து வாழ்ந்து வருகின்றார்கள் 56 தேசத்திற்கும் அதிபதியாகப்பட்ட தசரத ராஜ மன்னனுக்கும் அந்த கோசலை கைகேசி சுமித்ரா தேவி மனைவிமார் 3 பேர்களுக்கும் ஏகபோகமான வசதிகள் இருந்தாலும் ஏந்தும் குழந்தை ஒன்று இல்லை தாமலுக்கு பின்னாலே இந்த அயோத்தி மாவட்டணத்தை அரசாள்வதற்கு நாமளுக்கு ஒரு குழந்தை வேண்டுமே என்று அந்த தசரத ராஜ மன்னனோ 1000 யானைகளை கொன்று குருபுத்திரனை சங்காரம் செய்து புத்திரகாமஸ்ரீ யாகத்தை வளர்த்து மைந்தர்கள் 4 பேர்களை பெற்றெடுத்தார். யாரெல்லாம்? ஹரி ராமச்சந்திர பூமான், பரதாழ்வார், சத்ருக்கன், இளைய பெருமாள், லட்சுமண பெருமாள். அப்படி மைந்தர்கள் 4 பேர்களை பெற்றெடுத்து சீரோடும் சிறப்போடும் வளர்த்து வருகின்றார். அப்படி வளர்த்து வரக்கூடிய நாளையில தசரத ராஜ மன்னனோ மைந்தர்கள் 4 பேர்களை வசிஷ்டரிடத்திலே ஒப்படைத்து பலவித கல்விகளை கற்றுக் கொடுத்தார். பலவித கல்விகளை கற்று விஸ்வாமித்திரர் வேள்வி காத்து தாடகையை சம்ஹாரம் செய்து அகலிகைக்கு மோட்சம் கொடுத்து மிதலாபுரியிலே ஜனக மன்னனாகப்பட்ட சீதாதேவியை வில் வளைத்து நாணலேற்றி சீதாதேவியை மனமுடித்து அவளை அயோத்திக்கு அழைத்து வந்தார். வருங்க, அப்படி அயோத்தி மாவட்டணத்திற்கு அழைத்து வந்து மந்தார கூனி கைகேசி சூழ்ச்சியினாலே தம்பி பரதனுக்கு பட்டம் சூட்ட வேண்டுமே என்று ஹரி ராமச்சந்திர பூமானோ 14 வருட காலம் வனவாசம் சென்றார். வனவாசம் செல்லும் போது தென்னிலங்காபுரி அரசாண்டு வரக்கூடிய ராவண ஈஸ்வரன் சீதாதேவியை சிறையெடுத்து சென்றான். அங்கே வானர கூட்டங்கள் துணையோடு இலங்காபுரியை அழைத்து ராவண ஈஸ்வரனை சம்ஹாரம் செய்து சீதாதேவியை மறுபடியும் சிறை மீட்டி எங்க வராரு? அயோத்தி மாவட்டணத்திற்கு வருகின்றார்.
அப்படி அயோத்திமா பட்டணத்திலே கரி ராமச்சந்திர பூமானோ அன்னை சீதா தேவி பெண்கொடியானவளும் அவர்கள் எப்படி வாழ்ந்து வருகின்றார் சுவாமி மன்னவனும் தேவியுமா மன்னவனும் தேவியும் மனமகிழ்ந்து வாழ்ந்து வார ஹரி ராமச்சந்திரரும் சீதாதேவி பெண்ணவளும் மன்னவனும் தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்து வார கொண்டவனும் தேவியும் குணமுடனே வாழ்ந்து வார பூவும் நல்ல மனமும் போலே மனமும் போலே அங்கே பொருத்தமுடன் வாழ்ந்து வாரா பொருத்தமுடன் வாழ்ந்து வாரா நல்ல மனமும் போலே மனமும் போலே மனமும் போலே பொருத்தமுடன் வாழ்ந்து வாரா பொருத்தமுடன் வாழ்ந்து வாரா சுவாமி அயோத்தி மாம்பட்டணத்தில் பட்டணத்தில் ஹரிராமச்சந்திரரோ அன்னை சீதாதேவி பெண்கொடியோ அவ கொண்டவனோ தேவியுமா குணமுடனே வாழ்ந்து வாரா எல்லுக்கு எண்ணெய் போலே இணைவெறியார் தோழர் போல அவ பூ நல்ல மனமும் போல பொருத்தமுடன் வாழ்ந்து வாரா அந்த அயோத்தி மாம்பட்டணத்தில் ஹரிராமச்சந்திரரோ அன்னை சீதா பெண்கொடியோ அவர் வீணையோ நாதம் போல விருப்பமுடன் வாழ்ந்து வாரா அவர் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு அந்த ஒற்றுமையா வாழ்ந்து வாரா அப்படி வாழ்ந்து வரும் நாளையில அயோத்தி மாம்பட்டணத்திலே ஹரிராமச்சந்திர பூமானோ அன்னை சீதாதேவி பெண்கொடியானவளும் வீணையும் நாதம் போல விருப்பமுடன் வாழ்ந்து வருகின்றார் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகின்றார்கள் கணவன் மனைவினா அப்படித்தானே இருக்கணும் இல்ல ஒண்ணு தண்ணி கிழக்கணும் ஒண்ணு வெட்டு கிழித்தா குடும்பம் நல்லா இருக்குமா கரை சேரவே முடியாது இப்போ ஒரு மாட்டு வண்டி இருக்குன்னு வைங்க ரெண்டு மாடு ஒண்ணு போல போனாதான் அது இறக்கக்கூடிய இடத்துல சுமையை கொண்டு போய் இறக்கி வைக்கும் ஒண்ணு முன்னாடியும் ஒண்ணு பின்னாலையும் வந்துச்சுன்னா அது எப்படியா சேரக்கூடிய இடத்துல போய் சேர முடியும் கொடை சாஞ்சிரும் அதே போன்று கணவன் மனைவி இரண்டு பேர்களுமாக ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகின்றார் அப்படி வாழ்ந்து வரக்கூடிய வேளையில 56 தேசத்திற்கும் அதிபதியாக ராமச்சந்திர பூமான் வாழ்ந்து வருகின்ற போது அவருக்கு எப்பேற்பட்ட வசதி வாய்ப்போடு வாழ்ந்து வருகின்றார் அங்கே ஏழரையாங்கோபுரம் எதிரே ஒரு மண்டபம் சூழரையாங்கணம் சுத்தி கட்டும் மாளிகை மண்டபங்கள் மடப்பொலிகள் காவலர்கள் ஏவலர்கள் களஞ்சிய பண்டரவியங்கள் அங்கணமங்கள் கிணறாங்கள் கிணறா அங்கே அடுக்கடுக்க மாளிகையா அடுக்கடுக்க துண்டா அங்கே அங்கணமாங்கள் கிணறா அடுக்கடுக்க மாளிகையா 1000 மந்திரியா ஹரிராம
சந்திரர்க்கு 64 தலையாரியா அங்க இப்பேற்பட்ட பெருமையோடு 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 வாழ்ந்து வாரர் ஹரிராம அங்க வாழ்ந்து வாரர் ஹரிராம அப்படி வாழ்ந்து வரும் நாளையிலே அந்த அயோத்தி மாம்பட்டணத்து ஹரிராம சந்திரரும் ஆறில் ஒரு கடமை வாங்கி ஆறில் ஒரு கடமை வாங்கி அங்க அசையாத மணியட்டு அங்கே ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி நீதி நேரி தவறாமல் நேர்மையோடு வாழ்ந்து ஹரிராம சந்திரபூமான் ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி நீதி நெறி தவறாமல் நேர்மையோடு வாழ்ந்து வருகின்றார் ஆறில் ஒரு கடமை அசையாத மணி என்றால் என்ன அதாவது அயோத்தி மாம்பட்டணத்திலே ஹரி ராமச்சந்திர பூமானுக்கு ஏகபோகமான வசதிகள் நஞ்சை புஞ்சை விளை நிலங்கள் எல்லாம் ஏகபோகமா இருக்கு அப்பேற்பட்ட விளை நிலங்களை எல்லாம் ஹரி ராமச்சந்திர பூமானோ அங்க வாழ்ந்து வரக்கூடிய மக்களுக்கு காணி காட்சியாக கொடுப்பார் காணி காட்சினா மன்னன் கொடுக்கக்கூடிய விளை நிலங்களை வைத்து மக்கள் வாடுபட்டு கிடலாம் பயிரிட்டு கிடலாம் விவசாயம் பண்ணிக்கிடலாம் ஆனா விற்கவோ விளசாட்டவோ ஒரு நாளும் முடியாது அனுமதியே கிடையாது ஆயுசு உள்ள வரைக்கும் அதுல பாடுபட்டு பயிரிட்டு கிடலாம் கட்டு குத்தைக்கும் கொடுக்க முடியாது அடமானமும் வைக்க முடியாது அதுதான் காணி காட்சின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட காணி காட்சி விளை நிலங்கள்ல மக்கள் பயிரிட்டு பாடுபடும் போது அதிலே கிடைக்கக்கூடிய விளை பொருட்களை 6 பங்கு வைப்பாங்க 6 பங்கு வைத்து 5 பங்கு யாருக்கு போகும் 6 பங்கு வச்சு அதுல 5 பங்கு விவசாய மக்களுக்கு ஒரே ஒரு பங்கு மட்டும்தான் அரண்மனைக்கு கொடுப்பார்களாம் மன்னனுக்கு அதுதான் ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணி என்றால் என்ன ராமருடைய ராமச்சந்திர பூமானுடைய கோட்டைக்கு முன்னால பெரிய ஒரு ஆராய்ச்சி மணி ஒன்று கட்டி இருப்பார்கள் திருமலை கோயில் எல்லாம் இப்ப யாரு கட்டி இருக்கா அதெல்லாம் இப்ப அவுத்துட்டாங்க அப்படியா பெரிய ஒரு ஆராய்ச்சி மணி ஏன் கட்டி இருந்தார்களே ஆனால் ராமச்சந்திர பூமானுடைய ஆட்சியிலே மக்களுக்கு ஏதேனும் குறை இருந்ததானால் அந்த ஆராய்ச்சி மணி அடிப்பார்கள் ஆராய்ச்சி மணி சத்தத்தை கேட்டு மன்னரோ வெளியே வந்து பார் மக்கள் குறை என்ன என்று அறிந்து மக்கள் குறையை தீர்த்து வைத்திருக்காங்க அதுக்கெல்லாம் இப்ப யார் வீட்லயும் மணி கிடையாது எல்லார் வீட்லயும் இப்ப காலிங் பெல் வைக்க பாத்தீங்களா அந்த காலத்துல வீடானது எப்படி இருக்கும் தெரு ஓரத்துல இருக்கும் வாசல்ல இருந்து கூப்பிட்டா வீட்டுக்குள்ள கேட்கும் இப்ப அப்படியா இந்த தெருவுல போத்திகால் இருந்தா அடுத்த தெருவுல கிச்சன் ரூம் இருக்கு அப்ப அந்த அம்மா உள்ள நிக்கும் போது வெளிய இருந்து கூப்பிட்டா எப்படி காது கேட்கும் அதுக்குதான் இப்ப காலிங் பெல் வச்சிருக்காங்க அதே போன்று ஹரி ராமச்சந்திர பூமானோ ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி நீதி நெறி தவறாமல் அரசாண்டு வருகின்ற போது நாமளுடைய ஆட்சியிலே மக்களுக்கு ஏதேனும் குறை இருக்கிறதா என்று தலையாரிமார்களை அழைத்து நகர் சோதனை செய்து வர சொல்ல வேண்டும். நகர் சோதனை அப்படின்னா மக்களுக்கு ஏதாவது குறை இருக்கா, இல்ல அரண்மனையை பத்தி மக்கள் ஏதாவது பேசுதாங்களா அப்படின்னு போய் பார்த்துட்டு வரணும். அதுதான் நகர் சோதனை என்பார்கள்.
தலையாரிமார்களுக்குன்னா அந்த காலத்துல தலையாரிமார்களுக்கு வேலை அதிகம், வெகுமதி கம்மி. இப்ப அப்படி கிடையாது. இப்ப ஒரு போன் இருந்தா போதும், போன் போட்டு சொல்லுதாங்க, உடனே சொத்து வரி, வீட்டு வரி, தண்ணி வரி, தெண்ட வரி, எல்லா வரி உடனே ஆன்லைன்ல போய் கட்டிடுறோம். ஆனா அது ராமச்சந்திர பூமானோ தலையாரிமார்களை அழைத்து, அப்பா தலையாரிமார்களே, என்னுடைய ஆட்சியிலே மக்களுக்கு ஏதேனும் குறை இருக்கிறதா என்று நீங்கள் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்ல, சுவாமி அப்படியே ஆட்டும் என்று அப்படியே ஆட்டும் என்று தலையாரிகள் ஒன்று கூடி ஹரிராமர் சொல்ல கேட்டு வட்ட நல்ல தலப்பா கட்டி ஹரிகிராம கையிலெடுத்து ஹரிகிராம கையிலெடுத்து அவசரமா வார அங்கே தலையாரிகள் ஒன்று கூடி தலையாரிகள் ஒன்று கூடி ஹரிகிராம கையிலெடுத்து அவசரமா வாரபோது அயோத்தி மாபட்டணத்தில் ஈசானிய மூலையில ரோமாபுரி பட்டணந்தா ரோமாபுரி தலையாரிகள் வார அங்க ரோமாபுரி பட்டணந்தா ஹரிராமர் சொல்லை கேட்டு தலையாரிகள் வாராரே. ஹரிராம பூமான் சொல்லை கேட்டு தலையாரிமார்கள் ஒன்று கூடி ஹரிகிராமை கையில எடுத்து அவசரமா வருகின்றார்கள். ஹரிகிராம கையில எடுத்து எங்க வராங்க? அயோத்திமா பட்டணம் கடந்து ஒவ்வொரு தெருவாக கடந்து அயோத்திமா பட்டணத்தில் ஈசானிய மூலையில அந்த ரோமாபுரி பட்டணம், அதற்கு பேரு ராமாபுரி பட்டணம் தான். ஆனா ராமாபுரி பட்டணம்னு சொன்னா ராமருடைய பெயரை தலையில் எடுத்து சொன்னது மாதிரி இருக்கும். அதுக்குத்தான் ரோமாபுரி பட்டணம் என்று அழைத்தார்கள். அப்பேற்பட்ட ரோமாபுரி பட்டணத்திலே யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார்கள்? அங்க ரோமாபுரி பட்டணத்து கட்டத்தெரு ஓராயிரம், நெட்டத்தெரு ஓராயிரம், பிள்ளை தெரு ஓராயிரம், பிராமணர் தெரு ஓராயிரம், வன்னியர் தெரு ஓராயிரம், வசியர் தெரு ஓராயிரம், அங்க 5000 தெரு நிறைந்த அதுல ஒரு தெருவதுதான் அங்க வண்ணாரோட தெருவதில கட்டத்தெரு 1000, நெட்டத்தெரு 1000, பிள்ளை தெரு 1000, பிராமணர் தெரு 1000, வன்னியர் தெரு 1000, வசியர் தெரு 1000, இப்படி 5000 தெரு நிறைந்த அதிலே ஒரு தெருவுதான். அதுதான் ரஜகர்கள் வாழ்ந்து வரக்கூடிய வண்ணாருடைய தெருவு. அப்பேற்பட்ட வண்ணாருடைய தெருவதிலே அங்கே வண்ணாரோட தெருவதிலே ரஜவர் குலத்தில் பிறந்தவரா மாடவண்ணார் என்பவரும் மாடவண்ணார் என்பவரும் அந்த மாடி பிள்ளை பெண்ணவரும் அங்க மாடவண்ணார் என்பவரும் மாடி பிள்ளை பெண்ணவரும் ரஜகரு குலத்திலே சிறப்போடு பிறந்தவர்கள். அந்த மாடவண்ணாரும் மாடி பிள்ளை பெண்கொடியானவளும் அவர் மன்னவனும் தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்துவார். கொண்டவனும் தேவியும் குணமுடனே வாழ்ந்துவார். ஒருவர் சொல்லை ஒருவருக்கு ஒருவர் சொல்லை ஒருவர் அங்க ஒற்றுமையா வாழ்ந்து
அப்படி வாழ்ந்து வரும் நாளையில அப்படி ரோமாபுரி பட்டணத்திலே மாடவண்ணாரும் மாடி பிள்ளை பெண்ணவளும் கணவன் மனைவியுமாக கண்ணியமாக வாழ்ந்து வரைக்கும் போது என்னதான் ரஜகர் குலத்திலே பிறந்தாலும் சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்து வரக்கூடிய வேளையிலே அவர் எப்பேற்பட்ட அருமை பெருமையோடு வாழ்ந்து வருகின்றார். மாடவண்ணார் என்பவரோ மாடவண்ணார் என்பவரோ மாடி பிள்ளை பெண்ணவளோ சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்து வரும் நாளையில மாடவண்ணார் மாடி பிள்ளை அவர்கள் இரு பேர்களுக்கும் அங்க அழுக்கடுக்க 1000 பேர் சலவை செய்ய 1000 பேர் வெள்ளை கொடுக்க 1000 பேர் ஊவர் மண்ணெடுக்க 1000 பேர் அங்க இப்பேற்பட்ட பெருமையோடு இப்பேற்பட்ட பெருமையோடு அங்க வாழ்ந்து வாரார் இருவேரும் அப்படி வாழ்ந்து வரும் நாளையிலே மாடவண்ணார் மாடி பிள்ளை அவர்கள் இரு பேர்களுக்கும் மாடவண்ணார் என்பவருக்கும் மாடி பிள்ளை பெண் கொடிக்கும் அழுக்கெடுக்க 1000 பேர் சலவை செய்ய 1000 பேர் ஊவர் மண்ணெடுக்க 1000 பேர் வெள்ளை குடுக்க 1000 பேர் இப்பேற்பட்ட பெருமையோடு வாழ்ந்து வருகின்ற போது ரஜகர் குலத்திற்கே முத்து போல் கிடைத்தவன் அதுதான் மாடவண்ணார் மாடி பிள்ளை பெற்றெடுத்த திருமகன் அவன்தான் ரஜகமுத்து ரஜகமுத்து ரஜகர் குலத்திற்கே முத்து போல் கிடைத்தவன் அப்பேற்பட்ட ரஜகமுத்து பாலகனை அந்த மாடவண்ணார் மாடி பிள்ளை ரஜகமுத்து பாலகனை தரையதிலே விட்டோமானா கண்டை கால் நோகுமென்று பூமியிலே விட்டோமா பொற்பாதம் நோகுமென்று அங்க தோளதில தொட்டில் கட்டி தொடையதில நடை வளர்த்தி மார்போடு தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி மடியதில நடை வளர்த்தி அந்த ரஜகமுத்து பாலகனை மாடவண்ணார் மாடி பிள்ளை ஊட்டி மெல்ல வளர்ப்பார் அவன் உடம்பு எல்லாம் நெய்யூருக தேத்தி மெல்ல வளர்ப்பாளா வேகமெல்லாம் நெய்யூருக நாலு ஒரு மேனியுமா அங்க பொழுது ஒரு வண்ணமோ வளர்த்து வரும் நாளையிலே ரஜகமுத்து பாலனுக்கு ஒன்று நல்ல வயதாச்சு ஊந்து விளையாடுவான் 2 நல்ல வயதில் அவர் இருந்து விளையாடுவான் அங்க 3 நல்ல வயதிலே முடி இறக்கி காது குத்தி முத்தாளை கம்மலிட்டு கைக்கு தங்க காப்பும் போட்டு அங்க 4 நல்ல வயதில் ரஜகமுத்து பாலகனும் நடந்து விளையாடுவார் அவே 5 நல்ல வயதில் அறிவுகளை படிப்பார் யாரு யாரு
ஆயகளை படிப்பான் 7 நல்ல வயதிலே என் சுவடி படிப்பான் 8 9 வயதில் ரஜகமுத்து பாலகனோ 8 பாடம் எழுதுவான் 10 12 வயதுக்குள்ளே அவன் 16 வயதுக்குள் அவன் பலகளையும் படிப்பான் சுவாமி அந்த நல்ல வயதிலே ரஜகமுத்து பாலகனுக்கு 16 வயதாச்சு. ஆமா. மாடவண்ணாரும் மாடி பிள்ளை பெற்றெடுத்த திருமகன் ரஜகர் குலத்திற்கே முத்து போல கிடைத்தவன். ரஜகமுத்து பாலகனோ 16 வயதாச்சு. இளவட்ட பருவமானான். அரும்பு மீச குறும்பு பார்வை திருட்டு மொழிய உருட்டிக்கிட்டு முழிக்கான். வயசு ரெட்டிச்ச வயசுல 16 வயசு வீட்டுக்குள்ள இருக்கட்டுமா செவர தாண்டட்டுமா நிப்பான். அவருக்கு இப்பதான் இளம ஊஞ்சல் ஆடுது. வயசு அங்க 40 எட்டிருச்சு. அப்ப நாளைக்கு உங்க அம்மாட்ட சொல்லி பொண்ணு பார்க்க சொல்லுங்க. அப்படி 16 வயது இளவட்ட பருவமாக இருக்க அந்த நேரத்திலே மாடி பிள்ளை பெண்கொடியானவள் தன் கணவனோட இடமதிலே என் கணவா ராஜமன்னா நம்ம மக ரஜகனுக்கு 16 வயதாச்சு. இளவட்ட பருவமானா இந்த நல்ல வயதில நம்ம மக ரஜகனுக்கு கல்யாணம் முடிக்கணும். நாம கண்குளிர பார்க்கணும். திருமணத்தை முடிக்கணும். உனக்கு திருமணத்தை முடிக்கணும். நாம திருப்பூட்டி பார்க்கணும். என் கணவா ராஜமன்னா நம்ம மகனாகப்பட்ட ரஜகமுத்து பாலகனுக்கு 16 வயசாச்சு. நாமளுக்கோ வாழும் பருவங்கள் போய் வைகுந்தம் சேரக்கூடிய காலம் வந்துருச்சு. தன் மகனாகி ரஜகமுத்துக்கு பால பருவங்கள் போய் பருவ காலங்கள் வந்து விட்டது. 16 வயசுல நம்ம மகனுக்கு கல்யாணத்தை முடிக்கணும். கண்குளிர பார்க்கணும். திருமணத்தை முடிக்கணும். திருப்பூட்டி பார்க்கணும். 16 வயசுல கல்யாணத்தை முடிக்கலன்னு வையி பக்கத்து வீட்டுல பாட்டி இருக்க மாட்டா. பாட்டி முறை பொண்ணா இருப்பா. அவளை போய் பாடா படுத்துவான். ஏ கிழவி இவ்வளவு வயசாச்ச உன் பேரனுக்கு வயசு 20 ஆக போகுது. இன்னும் பொண்ணுக்குன்னு பார்க்க சொல்லி எங்க அம்மா அப்பாட்ட சொல்ல அப்படின்னு அவளை போய் பாடா படுத்தி பதம் குலைச்சிரும். அதனால் 16 வயதிலே கல்யாணத்தை முடிக்க வேண்டும் என்று சொல்ல பார்த்தார் மாடவண்ணார். ஏ மாடி பிள்ளை நம்ம மகன் ரஜகனுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லுத. அதெல்லாம் சரிதாமா. பொண்ணு பார்க்கணுமே. பெண்ணுக்கு எங்க போவ? இந்த மலையில போய் பார்க்க முடியாதா? ஏன் முடியாது? நனைஞ்சிரு. பெண்ணு பார்க்கணும்னா சாதாரண விஷயமா? இப்ப மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளை கூட இப்ப அமைஞ்சிருது. ஆனா மாப்பிள்ளைக்கு பொண்ணு அமைததுக்கு தான் பெரிய சங்கடமா இருக்கு. ஏன்னா இப்போ உள்ள காலத்துல பெண்களுக்கு தான் படிப்பு அதிகமாயிருச்சு. மாப்பிள்ளைய விட இப்ப பெண்கள் தான் அதிகமா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப என்னுடைய படிப்புக்கு தகுந்த மாப்பிள்ளை வேணும்னு பெண்ணு கேட்காங்க பாருங்க. அதனால மாப்பிள்ளைக்கு இப்ப பெண்ணு அமைததெல்லாம் ரொம்ப சங்கடம். அதனால பெண்ணு பார்க்கணும்னா எங்கம்மா போய் பார்க்க? ஐயா நம்ம மகன் ரஜகனுக்கு பெண்ணெல்லாம் போய் தேடியே பார்க்க வேண்டாம். அதெல்லாம் ரெடியா இருக்கா. என் அண்ணன் மகன் மகிழம்பூ பெண்கொடியானவள்
என் மக ரஜகமுத்துக்குனே பிறந்தவா என் அண்ணன் மகன் மகிழம்பு. நாளைக்கு நான் 10 நாள் மண்டை அடிச்சு கீழே படுத்தோம்னா என் அண்ணன் மகன் எனக்கு தலையை தூக்கி தண்ணி கொடுப்பா பாரு அப்படின்னு நினைச்சுதான் எல்லாரும் அண்ணன் தம்பி பிள்ளைகளை கெட்டுதோம். அவ அப்படியா செய்தா? தலையை தூக்கி தண்ணி கொடுப்பான்னு கெட்டுவாங்க. அவ தலையவே ஒரே தரையா தூக்கி விட்டுருவா பிற வந்த மேல தூக்கி விட்டுருவா. என்ன சொல்லுவா? அவிப்பேன் பொரிப்பேன் வேட்டி திம்பேன் எங்க அப்பன் கூட பிறந்தவன்பா. அடுத்தவளுக்கு கூட 5க்கு 2 பாசம் இருக்கும். இந்த அண்ணன் தம்பி பிள்ளைகளை கட்டணும்னு வைங்க அன்னைக்கே சோழி முடிஞ்சிச்சு. அதனால் என் அண்ணன் மகளாகப்பட்ட மகிழம்பூ பெண்கொடியானவள் அழகிலே நிறைந்தவள் அம்சத்திலே உயர்ந்தவள் அல்லவா? பெண்ணுக்கான பெண்ணழகே ஆமா பெண்ணுக்கான பெண்ணழகே பேடை கொண்ட மகிழழகே மகிழம்பூ பெண்ணவளோ அவ கண்ணுக்கான கண்ணழகே காது மூக்கு வடிவழகி செக்க நல்ல சிவப்பழகி செந்தூருக்கு பொட்டழகி அவ வங்கி நல்ல தலையழகி வங்கி நல்ல தலையழகி அவ வாடாமல்லி நிறமழகி அழகி உயர்ந்தவளா 16 வயதிலே பக்குவதி பெண்ணுமானா அவ பூத்திருந்தா நிறைந்திருக்கா புஷ்பவதி பெண்ணுமானா அள்ளி மலர் பூத்ததை அருகிலியால் பூத்திருக்கா பிச்சி மலர் பூத்ததை பெண்கொடியால் பூத்திருந்தாள் வாங்கரும்பு பூத்ததை வனக்கிளியால் பூத்திருந்தாள் செங்கரும்பு பூத்ததை தேயிலையால் பூத்திருந்தாள் ரோஜாப்பு பூத்ததை ரோஜாப்பு பூத்ததை ராஜாத்தி பூத்திருந்தாள் மகிழம்பூவா ஆடு கண்டா விலகிடுவா அவ அடுத்தாரோடு பேச மாட்டா மாடு கண்டா விலகிடுவா மாடு கண்டா விலகிடு அவ மச்சாரோடு பேச மாட்டா மகிழம்பூவை நம்ம மகன் ரஜகனுக்கு கல்யாணம் முடிக்கணும் கண்குளிர பார்க்கணும் திருமணமும் முடிக்கணும் நாம திருமணமும் முடிக்கணும் அங்க திருப்பூட்டி பார்க்க அப்பேர் வெட்ட மகிழம்பூ பெண்கொடியானவளை ஆடு கண்டா விலகிடுவா அடுத்தாரோடு பேச மாட்டா மாடு கண்டா விலகிடுவா மச்சாரோடு பேச மாட்டா ஊமை கிடையாது அப்படி ஒரு அடக்க உடக்கமான ஒழுக்கமான பிள்ளை குடும்பத்து குத்து விளக்கு அப்பேற்பட்ட மகிழம்பூ பெண்கொடியானவளை நம்ம மக ரஜகனைக்கு இப்போதே கல்யாணத்தை முடிக்கணும் என்று மாடி பிள்ளை மாடவண்ணார் இடமதிலே சொல்ல அப்படியே ஆகட்டுமே என்று
அங்க மாடவண்ணாரோ மாடி பிள்ளையும் என்ன சொந்த பந்தங்களுக்கெல்லாம் அறிக்கையை கொடுத்து ஆமையா நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து ஆமையா அந்த ரஜகமுத்துக்கும் மகிழம்பூவுக்கும் திருப்பூட்டி வைத்தார்கள். ஆமா திருமணமான உடனே என்ன 1 மாத காலம் நல்ல விருந்து சாப்பாடு தான். ஆமா ஒரே மட்டன் தான் சிக்கன் தான் நாமெல்லாம் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல விருந்துக்கு யாரையாவது அழைத்தாலோ ஆமா இல்ல நாம விருந்துக்கு போயிருந்தாலோ சாப்பாடு என்ன கொடுப்பாங்க? ஒரே மாமிசம் தான் மட்டன் சிக்கன் கொடுப்பாங்க. ஆமா அதுவும் 1 நாள் 2 நாள் மட்டும்தான். ஆமா முத நாள் என்னல, வாழல முத நாள் வாழல, மறுநாள் கூவல, 3ஆவது நாளைக்கு போவலன்றாங்க. வாடல வாடல 3 நாள் முகம் தெரிஞ்சிரும் பெஜாம வர வேண்டியதான் 3ஆவது நாள் முகம் எங்க தெரியும்? ஆமா மாமியா வீட்டுக்கு போனா தெரியும். ஆமா பழைய சோறு வந்துருவா கல்யாணம் முடிஞ்சு முத நாள் நீ போனேன்னு வை, அம்மா என் மருமக பிள்ளை வந்திருக்கான்னு கோழி அடிக்கட்டுமா குஞ்சு அடிக்கட்டுமாம்பா. அம்மா மறுநாள் போனா முட்டை கிட்டே அவிச்சு வைப்பா. 3ஆவது நாள் நீ போனேன்னு வை, இவருக்கு இதேதான் சோழி வாலி அப்படின்னு என்ன செய்வா? கூட வச்ச குழம்பு இவ்வளவு பெரிய பாத்திரத்துல ஆமா குறையோண்டு சோறை போட்டு பருக்கி அள்ளி போட்டு சட்டி நிறைய தண்ணிய ஊத்தி முன்னால கொண்டு வச்சிருவா. வச்சிருவா பாருன்னு. அப்போ அந்த மருமக பிள்ளை கீழே கொண்டு சாப்பிடும் போது அவர் முகம் அந்த தண்ணியில தெரியும். அம்மா அதுதான் தான் முகம் தனக்கு தெரியும் சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஆமா தெரியும் போய் வீட்டுக்கு வந்துட வேண்டியதான் அம்மா தான் முகம் தனக்கு தெரிஞ்ச பிறகு தன்னால வருவான். அம்மா எங்க பெரிய மாமா அப்படித்தான் சொன்னா. ஆ, எங்க அண்ணன் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல பொண்டாட்டி தான் தஞ்சம்னு அங்க போனான். அம்மா ஒண்ணு போனா பொண்டாட்டியை கொண்டு ஊர்ல விட்டமா ஆ, மாமியா மாமனார்ட்ட சொல்லிட்டு வந்துடணும். வந்துடணும். இல்லன்னு வையி மாமியா வீட்டோட போய் இருந்துடணும். ஆமா அதை விட்டுட்டு என்ன அங்க 10 நாள் இங்க 10 நாள் அம்மா அப்படின்னு இருந்தேன்னு வையி, ஆ, முத அன்னைக்கு வாழல, மறுநாள் கூவல, ஆமா 3ஆவது அன்னைக்கு போவலன்றவன். வாவல வாடல அம்மா சொல்லிடுவாங்க விருந்து மருந்து 3 நாளைக்கு தான். அம்மா தங்கத்தையே வச்சு மாமியா கூப்பிட்டாலும் நான் போயிட்டு வாரம்னு வந்துடணுமா. ஆ, என்ன கட்டிட்டு பிசாம இருக்காரு என்னையா அதான் அவர் வீட்டோட வந்துட்டார்ல, அம்மா அதனால பிரச்சனை கிடையாது. அதனால தான் அவரு உன்னை மாதிரி போயிட்டு தான் வரக்கூடாது. அம்மா ஆமா. ஆ, அதே போன்று மகிழம்பூ பெண்கொடியானவளும் அம்மையா ரஜகமுத்து பாலகனுக்கு 1 மாத காலம் வரைக்கும் விருந்து சாப்பாடு. அம்மா 1 மாத காலம்னா என்ன ஆட்டுக்கறி சாப்பாடு தான் அவங்க போடுவாங்களாம். அம்மா ரஜகர் குலத்திலே பிறந்தாலும் என்ன 1 மாத காலம் வரைக்கும் ஆட்டுக்கறி சாப்பாடு தானே. ஆமா இருக்காது நம்ம நாளும் சரி திண்மனாலும் சரி ஆட்டுக்கறி சாப்பாடு இல்லாம அவங்க சாப்பிட மாட்டாங்க. அம்மா அப்படி 1 மாத காலம் விருந்து சாப்பாடு முடிந்த உடனே அம்மையா பார்த்தால் இந்த மாடி பிள்ளை பெண்கொடியானவள் அம்மா 16 வயது வரைக்கும் நம்ம மக ரஜகமுத்து நம்ம கூடயே இருந்துட்டான். ஆ, இப்ப அவனுக்கு கல்யாணமாகி குடும்பம் குட்டின்னு அவன் வாழணும். அம்மா குடும்பம் குட்டின்னு வாழணும்னா என்ன நம்ம மக ரஜகமுத்துக்கு சொந்த தொழில் தெரியணும். என்ன தொழிலு செக்களவே பொண்ணு இருந்தாலும் செதுக்கி உண்ண காணாது, ஆனாதுல அறையளவே பொண்ணு இருந்தாலும் அள்ளி உண்ண காணாது, அம்மையா எத்தனை பொண்ணு இருந்தாலும் இருந்து உண்ண காணுமா. காணவே காணாது அதுதான் சொல்லுவாங்க பாரு, என்ன ஏ ஆ, நீ வச்சிருக்க சொத்து ஒரு கண் வலிக்கு காணுமாயா காணாதுல அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா கண்ணு வலி சாதாரண வலி மாதிரி தான் இருக்கும், அம்மா ஆனா அது எப்படி வருதுன்னே சொல்ல முடியாது. அம்மா 50 ரூபாயில ஆரம்பிக்கிறது 5 லட்சத்துல போய் முடியும் கடைசி. அம்மா அதுதான் செக்களவே பொண்ணு இருந்தாலும் செதுக்கி உண்ண காணாது, காணாதுல எத்தனை பொண்ணு இருந்தாலும் இருந்து உண்ண காணாது. அம்மையா தன் மகனுக்கு சொந்த தொழில்னு ஒண்ணு தெரியணும். ஆமா அதுதான் இப்ப பாருங்க, என்ன எங்க அம்மா வில்லு படிச்சாங்க, அம்மா எங்க அம்மாக்கு அப்புறம் அம்மா தொழில் அப்படியே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, ஆ, அம்மாக்கு அப்புறம் அப்படியே நான் படிக்கேன். அம்மா இப்ப அதுக்கப்புறம் என் பிள்ளைகள் படிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா அதுகளையும் படிக்க வைக்கணும். ஆமா அதான் வாலேடி வா கையில சொந்த தொழில் இருக்கிறத பத்தி தப்பு கிடையாது பாருங்க. கிடையாது களவாண்டுதான், களவாண்டோ கொள்ளை எடுத்துதான் சாப்பிடக்கூடாது, உழைச்சு சாப்பிடலாம்ல. ஆமா தரையளவு பஞ்சம் தன் தொழில் இல்லைன்னா தலையளவு பஞ்சம் இருக்காங்க. உலத்தொழில் இல்லைன்னா ஆ? கூடிய பஞ்சம் என்னது இல்லைன்னா? உலத்தொழில் குலத்தொழில் இல்லைன்னா கூட வருமா பஞ்சம். அதானே. அதே போன்று மாடி பிள்ளை பெண்கொடியானவளோ ஆமையா நம்ம மக ரஜகமுத்துவையும் அம்மா மருமக மகிழம்பூவையும் நாளையில இருந்து தனி குடுத்தன வைக்கணும். வைக்கணும் தனி குடுத்தன வச்சாதான் அவனுக்கு வேலைக்கு போனவனு பொறுப்பு வரும் அம்மா என்று மாடி பிள்ளை பெண்கொடியானவள் ஆமையா மருமகளை அழைத்த போது அவள் என்ன சொல்கின்றாள்? என்ன என் மகளே மருமகளே மருமகளே, என் மகளே மருமகளே, மருமகளே என்ன
வார்த்தை கேள் மகளே மகளே நாளைய தினம் மதியில எந்த மகன் ரஜகமுத்தும் ரசகமுத்து கணவனும் மனைவியுமா தனி குடுத்தனமும் போகணுமே போகணுமே தனி குடுத்தனமும் போகணுமே போகணுமே அங்கே மாடி பிள்ளை சொன்ன போது மருமகா மகிழம்பூ அத்தையே கேட்டிடுங்கோ பக்த கோடிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு சுவாமிக்கு நேமித மாலை வைத்திருக்கக்கூடிய பக்தர்கள் உடனடியாக ஏ அம்மா மகிழம்பூ ஒரு மாத கால வரைக்கும் விருந்து சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிருச்சு நாளையில இருந்து என் மக ரஜகமுத்தும் என் மருமகாணி மகிழம்பூவும் கணவனும் மனைவியுமா நாளைக்கு தனி குடுத்தனம் போகணும் ஏ அத்தை தனி குடுத்தனம் போனோம்னு சொல்லுதீங்கல்ல நான் என்ன தப்பு பண்ணனேன் அம்மா நீ எந்த தப்பும் பண்ணல தனி குடுத்தனம் போனாதான் உன் கணவனுக்கு பொறுப்பு வரும் பாத்துக்கோ குடும்ப வர செலவு என்னன்னு அவனுக்கு தெரியணும் அதனாலதான் தனி குடுத்தனம் போக சொல்லுதேன் எத்த தனி குடுத்தனம் போக சொல்லிட்டீங்க நான் எங்க போய் வேலை பார்க்க அடியே மகிழம்பூ நீ அதற்கெல்லாம் பயப்பட வேண்டாம் உங்க அப்பா வீட்டு வீதியாகி அந்த வெள்ளாளர் தெருவுல 1000 வெள்ளாளர் வீடு இருக்கு 1000 வெள்ளாளர் வீட்டுலயும் நீ அழுக்கு எடுத்துக்கோ சலவை செஞ்சுக்கோ இன்னையில இருந்து உன் பொறுப்பு என்று மாடி பிள்ளை பெண்கொடியானவள் சொல்ல அங்கே அப்படியே ஆட்டும் என்று மகிழம்பூ பெண்ணவளோ தன் கணவனையும் அழைத்து கொண்டு அங்க மறுநாளே தினமதில் தனி குடுத்தனமோ வாராரே தனி குடுத்தனமோ வாரபோதே மகிழம்பூ பெண்ணவளோ ரஜகமுத்து பாலகனோ மறுநாள் தினத்திலே அம்மாவின் சொல்லை கேட்டு தனி குடுத்தன வந்தாங்க ரஜகமுத்துக்கு தனி குடுத்தத வந்தது கூட கவலை இல்ல வேலைக்கு போகணுமே வேலைக்கு போகணும்னு நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு உழைச்சு சாப்பிட அப்படி வலிக்கு நிக்க முடியாதுல உடம்புல இருக்க கொழுப்ப குறைச்சா தன்னை போல போய் நிப்ப சரிதானே அப்ப பார்த்தான் ரஜகமுத்து மறுநாள் தினத்திலே காலையில அதிகாலை பொழுதிலே 3 மணிக்கு எந்திரிச்சு ரஜகர் குல மக்கள் எல்லாம் ஆத்தத்துறைக்கு போறாங்க ஏன் போறாங்க சலவை செய்வதற்காக அதிகாலையில 3 மணிக்கு போனோம்னு வைங்க ஒரு 7-8 மணிக்குள்ள சலவையெல்லாம் முடிச்சிடலாம் வெயிலுக்கு முன்னாடியே வேலையை முடிச்சிடலாம் பாருங்க ஏன்னா உச்சி வெயில் வந்துருச்சுன்னா நின்னு சோப் போட முடியாது சலவை செய்ய முடியாது அதனால் ரஜகமுத்து பாலகனோ நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் காலையிலே எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டாங்க நாம மட்டும் வீட்டுல படுத்திருந்தோம்னா வேலை வெட்டிக்கு போகாத வெட்டி பையம்னு பேசுவாங்க அதனால இனிமேல் நாம வீட்டுல இருக்க கூடாது நாமளும் ஆத்துத்துறைக்கு போக வேண்டுமே என்று அந்த ரஜகமுத்து பாலகனோ மனைவியை அழைப்பானா ஏ அடியம்மா மகிழம்பூவே ஆத்துத்துறை போகணுமே நீ கட்டுச்சோறு கட்டடியோ கட்டுச்சோறு கட்டடியோ ஏன் கண்மணியே மகிழம்பூவே
கட்டுச்சோறு கட்டடியோ கண்மணியே மகிழம்பூ ரஜகமுத்து சொன்ன போது ஏ மகிழம்பூ கட்டுச்சோற கட்டடியோ என் கண்மணியே மகிழம்பூனா ஆமா கல்யாணம் முடிஞ்ச புதுசுல என் கண்மணியுமா என் தங்கமே வைரமேம்மா முன்னாடி ஆசையா கல்யாணம் கூப்பிடுறான். முடிஞ்சு 2 மாசம் கழிஞ்ச பிறதானே தெரியும் அவன் குணம் என்னன்னு ஆ? ஆ. புதுசு புதுசு தானே. ஏ அம்மா ஏ மகிழம்பூ என்ன என்ன நம்மளுடைய சொந்தக்காரங்க எல்லாம் ஆத்தத்துறைக்கு போயிட்டாங்க ஆமா. நானும் சீக்கிரமா போகணும் அம்மா கட்டுச்சோற உடனே கட்டி கொடு என்றான் ஐயா பார்த்தான் மகிழம்பூ பெண்ணானவள் ஆமா. ஐயா நம்ம நேத்து தான் தனி கொடுத்தன வந்தோம் இன்னைக்கு நம்ம வீட்டுல பழைய சாதம் தான் இருக்கு இருக்கு அதனால இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கு சுக்கிரவார வெள்ளிக்கிழமை ஆமா, கடைசி வெள்ளிக்கிழமை என்று வெள்ளாளர் வீட்டுல சுக்கிரபாதம். எல்லாரும் விரதம் இருப்பாங்க அதனால நம்ம வீட்லயும் பழைய சோறு தான் இருக்கு அம்மா நீங்க பழைய சோறு சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா என்ன பவ 30 நாளிகையும் தண்ணிக்குள்ள நிக்கணும் பாருங்க அம்மா தண்ணிக்குள்ள நின்னு சலவை செய்யணும் கால் எடுத்துட்டு போய் அதனால கை கால்லாம் விரைச்சிரும் அம்மா மழை வேற பெய்யா மழை வேற பெய்யுது நம்ம கூட்டு வந்துட்டோம் அதனால நீங்க ஆத்தத்துறைக்கு போங்க கரெக்டா 12 மணிக்கு நான் வெள்ளாளர் வீதியில போய் அம்மா வெளுத்த வெள்ளையெல்லாம் கொடுத்துட்டு விரத சோறு வேணும் உங்களுக்கு விரத சாதம் நான் வாங்கிட்டு நேரா ஆத்தத்துறைக்கு வந்துருது ஆமா, அழுக்கு எடுத்துக்கிட்டு சாதம் வாங்கிட்டு வரவங்க. மனைவியின் சொல்லை கேட்டு ரஜகமுத்து ஆமா. அப்படியே ஆகட்டும் என்று ஆத்தத்துறைக்கு கிளம்பினான் சரி. பார்த்தார் மகிழம்பூ என்ன நம்ம அப்பா வீட்டு வீதி தானே அந்த வெள்ளாளர் வீதி அம்மா கல்யாணமாகி 1 மாதம் தான் ஆகுது பாலும் வரட்டையுமா போனோம்னா அம்மா நம்ம அப்பாவுக்கு அவமானம் ஆ, அப்பா வீட்டுல வசதி கம்மியா ஆமா. இல்ல நம்ம அத்தை வீட்டுல தான் வசதி கம்மியா மாமனாருக்கும் அவமானம் அதனால கொஞ்சம் அலங்காரமாவும் போகணும் அம்மா கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எல்லா பெண்களும் ஆசைப்படுறது தானே அம்மா கொஞ்சம் அலங்காரமா இருக்கணும்னு அம்மா அதே போன்ற நாமளும் அலங்காரமாக போக வேண்டுமே என்று அம்மையா அந்த மகிழம்பூ பெண்கொடியானவள் எப்படி அலங்காரம் செய்கின்றார் எப்படி செப்புக்குள்ளே அடைத்து வைத்த அடைத்து வைத்து, செப்புக்குள்ளே அடைத்து வைத்த வைத்து, வைத்து, செலவர்ண வட்டுடுத்தி பட்டுடுத்தி, குழலுக்குள்ளே அடைத்து வைத்த வைத்து, வைத்து, கோலவர்ண வட்டுடுத்தி பட்டுடுத்தி, பச்சை நல்ல நிறத்தாளே தாளே, கைகளையும் வட்டுடுத்தி பட்டுடுத்தி, பவளத்தாளே சட்டை போட்டார் சட்டை போட்டாள். அவ காஞ்சிபுரம் வட்டுடுத்தி பட்டுடுத்தி, கனகாமரம் சட்டை போட்டார் சட்டை போட்டாள். அங்க நின்றவர்கள் தான் மயங்க நீலவர்ண பொட்டும் போட்டு பார்த்தவர்கள் தான் மயங்க பஞ்சவர்ண பொட்டும் போட்டா அவ பொட்டுட்டு மகிழவே மகிழம்பு பெண்ணவளோ உருவங்களும் மைதீட்டி சம்மங்கிரி எண்ணெய் தேய்த்து தலைவாரி சடைகள் பின்னி அவ தன்னழகு காணாதே காணாதென்று தங்க நகைகளை போட்டு அந்த மகிழம்பூ பெண்ணவளோ தன்னுடைய அழகு காணாது என்று தங்க நகைகளால் அலங்காரம் செய்தாள் செப்புக்குள் அடைத்து வைத்த சேலவர்ண பட்டுடுத்தி குழலுக்குள் அடைத்து வைத்த கோலவர்ண பட்டுடுத்தி பச்சை நிறத்தாலே மகிழம்பூவும் சட்டை போட்டு இப்பேற்பட்ட அழகோடு நாம போகணும் இன்னும் தங்க நகைகளால் அலங்காரம் செய்ய வேண்டுமே என்று அவள் எப்படி அலங்காரம் செய்கின்றார் ஐயா சம்மங்கிரி எண்ணெய் தேய்த்து தலைவாரி சடைகள் வெண்ணி
தலையில் சட குச்சி சடனாக சடப்பிள்ளி ராக்கொடியாந்தாளாம் பூவா ராக்கொடியாந்தாளாம் பூவா காதுக்கு கம்மல்களாம் கல்வரித்த ஜிமிக்கிகளாம் குருட்டு தட்டு செவிட்டு தட்டு பொன்னாப்ப தட்டுமிட்டா கழுத்துக்கு அவன் மாலை பவன் மாலை காசு மாலை கடிகார சங்கிலியா கச்சபுர மாலைகளாம் அலங்கார தாயத்துடன் கையதிலே அவள் காப்பு தோல் காப்பு தொந்தி காப்பு பட்டன காப்பு மிட்டா மோட்டார் நலவளையலிட்டார் ஐந்து நல்ல விரல்களுக்கும் ஐவரண மோதிரமா 10 நல்ல விரல்களுக்கும் பவன் பதித்த அவ காலில் மிஞ்சி விஞ்சி முண்டாங்கி விண்டாங்கி கட்டுவமா மூடிகளா அவ இழுத்து சங்கிலி மாட்டினா இஸ்கோலாணி பூட்டினா அங்க இத்தாளர பொலி கொத்து சரப்பொலி ஏற்ற சந்தன காப்பு அவள் இடுப்பில் ஒட்டியா சிவப்பு இது யாரு செய்த வேலை மதுரை தட்டார் செய்த வேலை அங்க மதுரை ரத்தின புதுக்கள் வேலை மாலாது சொல்ல மேலாது அவ தாலி தவிர வீழி முதல் மகிழம் பூவா அவ தங்க தாளே அப்படி அலங்காரம் செய்து கொண்டு மகிழம்பூ பெண்ணவளும் வெள்ளாளர் வீதிக்குத்தான் வேகமாக வாராள் இப்பேற்பட்ட அலங்காரத்தை செய்து உச்சியில இருந்து உள்ளாங்கால் பாத வரைக்கு தங்க நகைகளால் அலங்காரம் செய்து கொண்டு வெள்ளாளர் வீதிக்குத்தான் வேகமாக வாராள் மகிழம்பூ பெண்ணவளும் கண்ணப்பெட்டி கையிலெடுத்து வெளுத்த வெள்ளை தோளில் போட்டு ஆளிக்கு ஒரு நடை நடந்து ஆசார கைகள் வேண்டு சின்ன ஒரு நடை நடந்தா சின்ன ஒரு நடை நடந்து அவ சிங்கார கை அப்படி வருகிற வேளையில மகிழம்பூ பெண்ணவளோ ஆடு கண்டா விலகிடுவா அடுத்தாரோடு பேச மாட்டா மாடு கண்டா விலகிடு மச்சாரோடு பேச மாட்டா வெள்ளாளர் வீதிக்குத்தான் மகிழம்பூ பெண்ணவளோ அவ வேகமாக வாரா வெள்ளாளர் வீதிக்கு மகிழம்பூ வெண்கொடியானவள் வேகமாக வருகின்றாள் அன்னப்பெட்டி கக்கத்திலே வெளுத்த வெள்ளையை தோளிலே போட்டா வேகமும் ஒரு நடையுமா வாரா ஏன் 12 மணிக்கு கணவனுக்கு கரெக்டா எங்க போனோம் விரத சாதம் வாங்கிட்டு ஆத்துத்துறைக்கு போகணும் அதனால வேகமும் ஒரு நடையுமா வந்தா வெள்ளாளர் வீதியிலே வந்து நின்று அம்மா நாச்சியாரே அப்படின்னு குரல் ஓசை கொடுத்தா பாருங்க நாச்சியார் அம்மா வீட்டுக்குள்ள இருந்து எட்டி பார்த்தாங்க என்ன இன்னைக்கு குரல் சத்தம் வேற மாதிரி கேக்கு என்று வீட்டை விட்டு வெளியில வந்து எட்டி பார்த்தாங்க பாருங்க மகிழம்பூ வந்திருக்கா அடியே மகிழம்பூ வா 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 என்ன நீ வந்திருக்க உங்க அத்தை எங்க
அம்மா நாச்சியார் அம்மா, என்ன இன்னையில இருந்து இந்த வெள்ளாளர் வீதியில உள்ள ஆ, அத்தனை வீட்டுக்கும் நான் தான் இனிமே வெள்ளை கொடுப்பேன், வெள்ளை எடுப்பேன். எடுப்பேன். பங்க பிரிச்சாச்சு. எங்க அத்தை என்னை தனி கொடுத்தன வச்சுட்டாங்க. அம்மா அதனால நான் அன்னையில இருந்து நாங்க தனி கொடுத்தன வந்துட்டோம். ஐயா தனி கொடுத்தன வந்துட்டியா? ஆமா. அப்ப உங்க அத்தை எப்பேற்பட்ட குணம்? ஆ, எங்க அத்தை என் அம்மா இல்லாத குறைய தீர்த்து வைப்பாங்க. அம்மா அப்ப உங்க மாமனாரு ஆ, அப்பா இல்லாத குறைய தீர்த்து வைப்பாரு. ஆமா எங்க அப்பாலாம் தங்கமான மனுஷன். ஆ. அவருக்கு போய் அப்போ உன் வீட்டுக்காரன் ஆ, அவர் குணத்தை நான் இன்னைக்கு தான் பார்க்கணும். ஆமா நம்ம தான் தெரியும். இன்னைக்கு தான் தெரியும் அவர் குணம் எப்படின்னு. ஆ, அதனால என் கணவரும் ஆத்துத்துறைக்கு காலையிலே போயிட்டாரு. சரி. இந்தாங்க நாச்சியாரே வெள்ளைய ஆ, வெள்ளைய பிடிங்க விரத சாதத்தை தாங்கன்னு கேட்டான். சரி. ஏ மகிழம்பு, என்ன நைனா ஆத்துக்கு போயிருக்காங்க, ஆமா. இன்னும் வரல. ஆமா. வந்து விரதம் விடும்போது சரி. நீயும் பிள்ளையோட பிள்ளையா இருந்து சாப்பிட்டுட்டு போயேன் ஆ, அப்படின்னு சொன்ன உடனே மகிழம்பு அப்படியே ஆகட்டும்னு வாசல்ல உட்கார்ந்தான். சரி. திருநையில உட்கார்ந்து இருந்தா பாருங்க. ஆமா. பார்த்தார் அந்த நாச்சியாரம்மா ஆ, காலையிலே வந்துட்டா. சரி. சாப்பிட்டாலும் என்னமோ தெரியல. இல்ல. அதனால என்னது கொண்டு வந்து கொடுத்தாங்க? ஆ, எள்ளு பொடியும் சோள தோசையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்ப பொடியும் எள்ளு பொடி சோள தோசைக்கு எள்ளு பொடிக்கு எவ்வளவு அருமையா இருக்கும். அம்மா கொண்டா பசி உடனே கொண்டாங்க. அடைஞ்சிரும். 4 சோளத்துக்கு போட்டோம்னா 7 சோள தோசை தான் இருக்கும். ஆமா. இப்ப எல்லாம் நான் ஸ்டிக்ல சுடுதாங்க. ஆ, ஊதுனா பறந்துரும். என் தம்பியை சொல்ல சொல்லி சொல்லுவாங்க. ஆமா. மாமா, ஆ, 4 சோளத்துக்கு 7 சோள தோசை. ஆமா. 4 7 சோள தோசையில ஒரு தோசை ஆ, சுட்ட தோசை. ஆமா. சொல்லுங்க பாப்போம். 4 சோளத்துக்கு 7 சோள தோசை. தோள தோசையா சோள தோசையா? சோள தோசை. ஆ, ஆமா. சொல்லுங்க. 4 சோளத்துக்கு 7 சோள தோசை. ஆ, 4 சோளத்துக்கு 7 சோள தோசை. முழுசா சொல்லணும்ல. 4 சோளனுக்கு 7 சோள தோசை. ஆ, 4 சோளத்துக்கு 7 சோள தோசை, ஆ. ஒரு தோசை சுட்ட தோசை. ஆ, அதே போன்று சோள தோசையும் எள்ளு பொடியும் கொண்டு வந்து மகிழம்பூக்கு கொடுத்தாங்க. அம்மையா எள்ளு பொடியை தொட்டு சோள தோசையை சாப்பிட்டா பாருங்க. அம்மா சோள தோசை எள்ளு பொடி இவ்வளவு அருமையா இருந்தா ஆ, வெள்ளாளர் வீட்டு சாப்பாடு என்ன அழகா இருக்கும். அம்புட்டு நெய் ஊத்திட்டு சமைச்சிருக்கா. நாம சாப்பிட்ட இந்த சாப்பாட அம்மா நம்ம கணவருக்கு வாங்காம இன்னைக்கு போக கூடாது அம்மையா அப்படின்னு இருந்தா பாருங்க. ஆ, பெண்களுக்கு பெண்கள் 4 பேர் கூடிட்டாங்கன்னா பேச்சுல உட்கார்ந்து பிடிக்க ஆரம்பிச்சிருவா. அம்மா குறையெல்லாம் சொல்லணும்ல. ஆ, ஆ, ஒருத்திக்கு 4 பேர் கூட சேர்ந்துட்டா அம்மா ஏட்டி தரந்தரமா வரும்ல. என்னது வரும்? புரணி. புரணி எல்லாம் இப்ப நின்னு போச்சியா? ஆமா. புரணி பேசுறதுக்கா இப்ப நேரம் இருக்கு? ஆ, அப்பப்ப வேலைக்கு போயிட்டு வீட்டுல வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிடறதுக்கே அங்க நேரம் இல்ல. நெட்டு திந்திருதுன்னா புரணி பண்ணி பேசுறதுக்கா வச்சிருக்கா. நேரம் இருக்கு. நெட்டு திந்திருதுன்னா பச்சாம. புரணி எல்லாம் பேச மாட்டாங்க. ஆ, ஏட்டி ஆ. இந்த கம்மலை நீ எங்க எடுத்த? எத்தனை எடுத்த எத்தனை கரம்? அந்த பிள்ளை உடுத்திருக்க சேலை நல்லா இருக்கு பாரு. ஆமா. அவ போட்டிருக்க செயின் கவரிங்க தங்கமா தங்கமா செவரியா கவலை காட்டி ஆ, அப்படிங்க. அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசுவாங்க. ஆமா. அதுக்கு பேரு புரணியா? ஆ, அதுக்கு பேரு புரணி கிடையாது. இல்ல இல்ல. நீ இல்லாம நான் பேசினாதான் அது புரணி. அதான் புரணி. உன்னை வச்சுக்கிட்டே பேசினா அது புரணி கிடையாது. நேருக்கு நேரம் பேசுறது புரணின்னு சொல்ல முடியாது. ஆ, அப்ப மகிழம்பூ பெண்ணானவளோ சோள தோசை எள்ளு பொடியும் சாப்பிட்டா. சரி. அப்படியே அங்க திறனையில உட்கார்ந்து இருந்தா ஆமா. 4 பெண்கள் கூடுனாங்க. சரி. பேச்சோட பேச்ச ஆரம்பிச்சா பாருங்க. ஆமா. பேயாமல பெருமழை பிடிச்சது பாருமா. கொடுமையில வச்சு ஊத்துது. ஊத்து இடி நான் பெய்து பாருங்க மழை. ஆமா அதே மாதிரி. பேச்சு விட்டா மழை விட மாட்டேக்கு. ஆமா. மழை விட்டா பேச்சு விட மாட்டேக்கு. விட மாட்டேக்கு. மணி என்ன ஆகுது? ஆ, பேசிக்கிட்டே இருந்தா பாருங்க. ஆமா. கணவருக்கு சோறு கொண்டு போனோம்ங்கதையே அழைத்துட்டா மகிழம்பூ. ஆமா யாமே இல்ல. மணிய பார்த்தா மணி 4-5 மணி ஆக போகுது. ஆவுது. ஐயையோ மணி 5 ஆக போகுது. ஆமா. நம்ம கணவர் சாப்பிட்டாரோ சாப்பிடலையோ தெரியலையே. இல்லையா இல்லையா. இப்ப போய் நம்ம விரத சாதம் கொண்டு போனோம்னா ஆமா. நம்மளை என்ன செய்வாரோ ஏது செய்வாரோ என்று ஆமோ. அங்கே மகிழம்பூ பெண்ணவளோ மகிழம்பூ பெண்ணவளோ அஞ்சி நடு நடுங்கி அவசரமா வாராளே. தன்னுடைய கணவருமே ரஜவமுத்து மன்னவரும் ஏசுவாரோ பேசுவாரோ அடிப்பாரோ மிதிப்பாரோ அவமானமா பேசுவாரோ. ஓட்டமும் வருநடையும் ஓட்டமும் வருநடையும் ஓடி வர மகிழம்பூவா. ஓட்டமும் பெருநடையோ, ஓட்டமும் பெருநடையோ, ஓடி வர மயிலம்பூவே. அங்கே விரத சாதம் வாங்கி கொண்டு
மகிழம்பு வெண்ணவளும் ஓட்டமும் ஒரு நடையா வேகமாக வாரபோது ஓட்டமும் ஒரு நடையுமா வார மணி 5 மணி ஆயிருச்சு. ஒருவேளை கணவர் வீட்டுக்கு வந்திருப்பாரோ என்று வீட்டுக்கு வந்து பாக்கா அடகதவு திறக்கவே இல்ல வீட்டுக்கும் வரல. அப்ப இன்னும் ஆத்துத்துறையில தான் நிக்காரோ. ஐயையோ என்னாச்சோ ஏதாச்சோ என்று அங்கே மகிழம்பு வெண்ணவளும் அரண்மனையை தான் கடந்து ஆத்துக்குத்தான் வருவாளாம். ஆத்துக்குத்தான் வரபோது ஆத்துக்குத்தான் அங்கே ரஜகமுத்து அங்கே மகிழம்பு வெண்ணவளும் ஆத்துக்குத்தான் வரபோது மகிழம்பு பெண்ணானவள் அரண்மனையை கடந்து ஆத்து துறைக்கு வாரா. இங்க ரஜகமுத்து என்ன செய்தான்? துணியை எடுப்பான், தண்ணியில முக்குவானோ கல்லுல ஒரு அடி அடிப்பான். மேலை இசை கலைஞர்கள் ஆலயத்திற்கு வரும்படியாக விழா கமிட்டியாளர்கள் அன்போடு அழைக்கின்றார்கள். மேலை இசை கலைஞர்கள் ஆலயத்திற்கு வரும்படியாக விழா கமிட்டியாளர்கள் அழைக்கின்றார். அங்க மகிழம்பு பெண்ணானவள் ஆத்துத்துறைக்கு வரும்போது ரஜகமுத்து இங்க துணியை எடுத்தான், தண்ணியில முக்குவானோ கல்லுல ஒரு அரைவான். நேர கரையில வந்து பாப்பான், எட்டி எட்டி பாக்கா வாராளோ வல்லையோன்னு. கூட நிக்கவங்க எல்லாம் சொந்தக்காரங்க தானே நிக்காங்க. அவங்க கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா என்ன? அந்த ரோசக்காரன் பாருங்க, அடுத்த வீட்டு அன்னம் தண்ணி அருந்தவே மாட்டார் ரஜகமுத்து. அப்ப ஒரு துணியை எடுத்து கல்லுல அடிப்பானோ கரையில வந்து பாப்பானோ. அப்படி கரையிலே வந்து பார்க்கின்ற வேளையில அங்கே மகிழம்பு பெண்ணவளும் அத்தானோ அத்தான் என்று அத்தானோ அவைய சத்தம் போடுவார். அங்கே அவைய சத்தம் போடும்போது அவைய சத்தம் பார்த்தானே ரஜகமுத்து, ஏடி எடி மகிழம்பு இதுவரைக்கும் எங்க போன? விடியா காலம் போனவள் வேலை என்ன இதுவரைக்கும்? அதிகாலையில் போனவளே அதிகாலையில் அதிக நேரம் ஏடி ஏடி மகிழம்பூவே பாதவத்தி சண்டாளி நீ காலையில போனவளே உனக்கு கால நேரம் ஆனதென்ன? நீ அதிகாலையில் போனவளே அதிக நேரம் ஆனதென்ன? கஞ்சி வாங்க போனவளே உனக்கு கால நேரம் ஆனதென்ன? சோறு வாங்க போனவளே சோழி என்ன இதுவரைக்கும்? விரதம் வாங்க போனவளே விரதம் வாங்க போனவளே உனக்கு வேலை என்ன இதுவரைக்கும்? ஏ பாதவத்தி சண்டாளி ஏ மகிழம்பு காலையிலே போனவளே உனக்கு கால நேரமானது என்ன? அதிகாலையில் போனவளே உனக்கு அதிக நேரமானது என்ன? உன் நடையும் உடையும் உன் அலங்காரமும் சிங்காரமும் ஏ மகிழம்பு நாமல் செய்வது சலவை, எடுப்பது அழுக்கு, கொடுப்பது வெள்ளை. அப்படி இருக்கு உனக்கு இந்த அலங்காரம் தேவையா? அடியே மகிழம்பு என்ன அடியம்மா மகிழம்பூவே நீ சோறு வாங்க போகலடி. உன் சொந்தக்காரனை பார்த்திருக்க நீ அண்ணன் வாங்க போகலடி. நீ அடுத்தவனை பார்த்திருக்க நீ விரதம் வாங்க போகலடி. வேற ஒருவனை பார்த்திருக்க நீ கஞ்சி வாங்க போகலடி. நீ கஞ்சி வாங்க போகலடி.
நல்ல கணவனை பார்த்திருக்க தானே தனனை தன்னை தன்னோம் தனனை தன்னோ தானே தனனை தன்னோ தானே தந்தனை தானே தனனை ஐயா வேலை நல்ல உனக்கு வேலை ஐயா ஏய் கருப்ப சுவாமி நீ விளையாடு ஐயா தொப்பையிலே பிறந்த பிள்ளை சீதையவா வளர்த்த மகன் செல்ல பிள்ளை லவகருப்பா நீ கருகி உருகி பிறந்ததாலே ஏய் பிறந்ததாலே உனக்கு கருப்ப சுவாமி ஒரு பெயர் ஒரு உடனே ஆலயத்துக்கு ஒரு விழாக்காலம் ஏலகாரர் இங்க இருந்தாலும் ஆலயத்துக்கு வரும்படி விளக்கம் ஐயா வேலை நல்ல வேலை ஐயா ஏ விளையாடும் சமயம் ஐயா ஏ சாமனடு சாமம் போல ஐயா சதி சாம வேலையில ஏ வாரார கருப்ப சுவாமி தெப்பையில பிறந்த பிள்ளை சீதையவா வளர்த்த மகே செல்ல பிள்ளை லோகருப்பா ஆழ்வீகர் வனமதியிலே வந்துதித்த தெய்வம் தானே வாரார கருப்ப சுவாமி கரிக முருகி பிறந்ததாலே கருப்பசாமி ஒரு பெயரு சீதையவா வளர்த்த மகன் ஐயோத்தி காவல்காரன் ஐயா ஹரிராமன் திருமகனா ஐயாவான கருப்பசுவாமி கச்சை நல்ல வருந்து கட்டி கருங்கச்ச சுங்கலிட்டு தட்டி வெள்ள வருந்து கட்டி ஐயா தாமரக்கா சுங்கலிட்டு காவல்கார கருப்பனோடு வாராள காளியம்மா முட்டை போல முடியழகு அம்பிகைய காளியம்மா கொல நீண்ட வல்லழகா அப்ப நல்ல சடையழகி ஆயிரம் கண்ணுடையா சக்தி கொண்ட காளியம்மா வாரார கருப்பசுவாமி அரசி மகன் தவசிநாதே பெருமாளே வண்டிக்கால வைரவரா கருப்பசாமி ஐயாவோடு காவலாக வருவாரா காவல்கார கருப்பசுவாமி முட்டை போல முடியழகா ஐயா போல நீண்ட வல்லழகு காவல்கார கருப்பசுவாமி கச்சை நல்ல வருந்து கட்டி கருங்கச்ச சுங்கலிட்டு வெள்ள குதிரையில ஐயா வீச்சருவா கையிலெடுத்து விளையாடி வாராரு காவல்கார கருப்பசுவாமி நல்ல கொண்டையழகா முக முட்டழகு வலதுபுறம் வீசையது ஐயா வல்லையம்மா துடிக்குதையா காவல்கார கருப்பனுக்கு இடதுபுறம் வீசையது ஈட்டி போல துடிக்குதையா 5 மணி வல்லையம்மா அறையில் ஒரு செல்லடம்மா வாரார கருப்பசுவாமி ஓடுங்கம்மா ஒரு குலவே ஒன்னார மணிக்குலவே காவல்கார கருப்பனுக்கு இங்க நல்ல ஒரு குலவே இருவாயும் முச்சொரிய ஐயாவான கருப்பசுவாமி